வணக்கம். நாங்களே ப்ரெஷர் எங்களுக்கே ப்ரெஷரா அப்படின்னு ஒரு தலைவர் சொல்லியிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் அவர்கள். டிடிவி தினகரனுடைய கட்சியுடைய சின்னம் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குக்கர். ப்ரெஷர் குக்கரில் தான் ஜெயித்து வெற்றி பெற்றிருந்தார், சட்டசபைக்கு வந்தார். அதனால் வந்து ப்ரெஷர் குக்கர் சின்னத்தை வந்து வச்சுருக்காங்க. இந்த நிலைமையில் ஏன் இந்த கேள்வி எழுந்தது? நாங்களே ப்ரெஷர் எங்களுக்கே ப்ரெஷராக அந்த கேள்வி ஏன் எழுந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் வந்து பாரதிய ஜனதாவோட கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து நடத்துனாங்க. ஓபிஎஸும் சரி, டிடிவி தினகரன். ஆனால் அந்த நடந்த சம்பவம் அந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா நள்ளிரவு, அந்த 12 மணிக்கு மேலே தான் சந்திப்பு நிகழ்ந்தது. கூட்டணி பரிவர்த்தனை நடந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பத்திரிகையாளர்கள் யாரும் வரக்கூடாதுன்னு ஒரு இதுக்காண்டி அவங்க வந்து நைட்டு நடத்திருக்கலாம். ஆனால் எறும்புனுடைய இடத்துல கூட பத்திரிகையாளர்கள் நுழைஞ்சிருவாங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நூற்றுக்கணக்கான பத்திரிகைகள்லாம் குமிஞ்சிருந்தாங்க. 1 மணி இல்லை 2 மணிக்கு பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு வெளியே வரும்போது டிடிவி தினகரன் கேட்ட கேள்விக்கு தான் அந்த பதிலாக அது அமைஞ்சிருக்கு. என்ன கேட்டாங்க அப்படின்னாங்கன்னா, நீங்கள் வந்து பாஜக மேலிட தலைவர்கள், அந்த மத்திய மந்திரிகளை சந்தித்து பேசியிருக்கீங்க, கூட்டணி தொடர்பாக பேசியிருக்கீங்க. அது ஏதாவது உங்களுக்கு நிர்பந்தம், நீங்கள் வந்து தாமரையில் தான் நிற்கணும், வேறு சின்னத்தில் நிற்க கூடாதுன்னு ஏதாவது நிர்பந்தம் விதிச்சாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு டிடிவி தினகரன் சிரிச்சுட்டு இருந்தாரா, நாங்களே ப்ரெஷர் எங்களுக்கே ப்ரெஷரா, நாங்களே குக்கர் வச்சுருக்கோம், எங்களுக்கு எதுக்கு, அதனால் எங்களுக்கு யாரும் வந்து எந்த விஷயத்துலையும் வந்து நிர்பந்திக்கலை. நாங்கள் வந்து ப்ரெஷர் குக்கர் சின்னத்தில் தான் வந்து போட்டியிட போகிறோம். தொகுதிகள் எண்ணிக்கையை வந்து எங்களுக்கு எங்களுடைய கட்சி எந்த அளவிற்கு எங்கள் தொண்டர்கள் எல்லாம் விரும்புகிறாங்கிறத நாங்கள் சொல்லியிருக்கோம். வந்தவொடனே உங்களுக்கு சொல்லிடுறேன்னு சொல்லி ஒரு கமாண்ட் அடிச்சுட்டு தலைவர் வந்து கிளம்பிட்டார். ஸோ அவர் சொன்னதால் வந்து ரிப்போர்ட்டர்ஸுக்கும் வந்து ப்ரெஷர் குறைஞ்சுன்னு நினைக்கிறேன். இதை கேட்கறதுனால உங்களுக்கு ப்ரெஷர் எப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து அரசியல் பேசுவோம். நான் உங்கள் சேனாக்காரன். நன்றி.